மனதை உலுக்கியது கோவையில் 10 வயது மாணவியின் மரணம். இது யாராலும் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. இது அரசாங்கத்துக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், நான் தாய்மார்களுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அரசாங்கம் சிங்கப்பெண்கள் நீங்கள் படை உருவாக்கினீர்கள், ஆனால் அந்த சிங்கப்பெண்கள் வளர்கின்ற சிங்கப்பெண்களை காப்பாற்ற முடியாமல் தவிக்கிறார்களே என்ற எண்ணம் மேலோங்குகிறது. முதலமைச்சர் உடனே தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. தாய்மார்கள் அடிக்கடி நான் சொல்வேன், பெண் குழந்தைகளை கண்டித்து வளர்ப்பதை விட கண்காணித்து வளருங்க. பெண் குழந்தைகள் மிருகங்கள் நாட்டில் உலா வருகின்றன. அதனால் பெண் குழந்தைகளை நீங்கள் கடைக்கு அனுப்பும் போதும் சரி, வெளியே அனுப்பும் போதும் சரி, சற்று பாதுகாப்பான சூழ்நிலையை உறுதி செய்யுங்கள் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று மின்வெட்டு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. சகோதரர் நிர்மல்குமார் அமைச்சர் அதிகாரிகள் மீது குற்றம் சொல்கிறார். அப்போ அதிகாரிகள் மீது குற்றம் இருந்தால் தீவிர நடவடிக்கை எடுத்து மக்கள் பாதிக்கப்படையாமல் இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இன்னொன்று நான் சொல்கிறேன், நான் ஏற்கனவே அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தனால சொல்கிறேன். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஒரு 10 நாட்களுக்குள்ளே பல பிரச்சனைகளை சந்திப்பதால் ஒரு சர்வ கட்சி தலைவர்களின் கூட்டம் கூட்டி ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடைபெற்றால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் என்பது எனது தாழ்மையான கருத்து. இல்லை, இதுல வந்து முற்றிலுமாக அவர்கள் மீது பழி சொல்லிவிட முடியாது என்றாலும் ஏற்கனவே இருக்கின்ற அதிகாரிகள் ஏறக்குறைய 2000 கோடி டெண்டரை அவங்க வந்து நிறுத்தியிருக்காங்க. இதுல பல அதிகாரிகளுக்கு பங்கு இருக்கலாம். ஆக அதிகாரிகள் இந்த மின்தடை ஏற்படுவதற்கும் இதற்கு முந்தைய அமைச்சர்கள் மீது கூட அவர்கள் மிக இணக்கமாக பழகியதற்கும் காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அதை மட்டுமே நம்ம காரணமாக சொல்லிவிட முடியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.